இந்த நாளில் கூட அக்சாளை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. அக்சாள் காலேபினுடைய மகள். அக்சாளை குறித்து யோசுவா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே திரும்ப திரும்ப ஒன்று சொல்லப்படுமானால் அது மிக முக்கியமானது என்று பொருள். அக்சாளை காலேப் திருமணம் செய்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். கீரியாத் செப்பேர் என்கிற கோட்டையை பிடிக்கிறவனுக்கு என் மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்றால் ஒத்னியேல் என்பவர் வந்து அந்த கோட்டையை பிடிக்கிறார். அந்த ஒத்னியேலுக்கு காலேபு அந்த அக்சாளை திருமணம் செய்து கொடுக்கிறார். புதிதாக திருமணமான தம்பதிகள் புறப்பட்டு போகும் பொழுது தன் கழுதை விட்டு அக்சாள் இறங்கி வருகிறார். அப்பொழுது அக்சாள் கேட்கிறார் தகப்பனிடத்தில். நியாயாதிபதிகள் 1:14 இப்படி வாசிக்கிறோம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நல்ல தாகமுள்ள வாஞ்சையுள்ள அக்சாள், இரட்டிப்பான நன்மைகளை பெற்ற அக்சாள். நம்முடைய வாழ்க்கையை கூட தேவன் அப்படிப்பட்ட வாஞ்சைகளை விருப்பங்களையும் அவர் விரும்புகிறார். நாம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். 37ஆம் வசனத்தில், ஒருவன் தாகமாயிருந்தான் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிகள் பெற்றுக்கொள்ளப் போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அப்படி சொன்னார். ஆனபடினால நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், நீர்ப்பாய்ச்சலான இடங்களை, வாழ்க்கையை தேவன் தருவாராக. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இப்படியாக சொல்லப்படுகிறது. எரேமியா 2:13, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அநேக தொட்டிகள் வெட்டி கொண்டார்கள். ஆனால் ஒரு தொட்டி இருக்கிறது, ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று தேவனை அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று வருத்தத்தோடு சொல்கிறார். வறட்சி, ஜெபத்திலே வறட்சி, வாழ்க்கையிலே வறட்சி, குடும்பத்திலே வறட்சி, இவை எல்லாவற்றையும் நீக்குவதற்காக தேவன் நீரூற்றாக அவர் வருகிறார். நம்மையே ஒரு நீரூற்றாக மாற்றுகிறார். ஜீவ தண்ணீர்கள் நம் மூலமாய் பாய்ந்து அநேகருடைய வறட்சியை நீக்கும்படியாக தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அக்சாளை போல அப்படி வாஞ்சியுள்ளவர்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. God bless you.